நாங்கள் வந்து இன்னமும் அந்த 10 சீட்டாக நினைக்கிறோம். புரியுதா? நான் என்ன நினைப்போம்னா 10 சீட்டு வாங்கி 8 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ 2 சீட்டு தோத்துட்டோன்னு நான் நினச்சிக்கிறோம். அவ்வளோதான். இல்லைன்னா 2 சீட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நான் இன்னும் வந்து அந்த மனநிலைக்கு வரல. நாங்கள் என்ன மனநிலை இருக்கிறோம்னா 10 சீட்டு எங்களை ஒதுக்கிட்டாங்க. 10 சீட்டை வாங்கிக்கிட்டு 2 சீட்டை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். யாருக்கு? திமுக கொடுத்து நீ யாரும் வரவங்க நீங்கள் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு. நல்ல உண்மை அதுதான். இதுதான் உண்மையான நிலவரமே. நான் விளையாட்டுக்கு சொல்ல நினைக்காதீங்க. அவன் கொடுத்தது 10 சீட்டு. தளபதி ஸ்டாலின் வந்து இந்தாங்க தம்பி வச்சுங்க 10 சீட்டை கொடுத்தாரு. நாங்கள் பாவம் நீ ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இந்த நீ 2 சீட்டை வச்சுக்கிறீங்க. அப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம், நாங்கள் வாங்கலை. கரெக்டாக? அதனால தான் சொன்னேன், லாபத்தில் தான் நட்டம், நட்டத்தில் நட்டம் இல்லை. லாபத்தில் ஒரு சின்ன நட்டம் தான். இந்த நட்டம் தான் 8ஆக போயிடுச்சு. இந்த 8ஐ வந்து எப்படி வெற்றி பெறணும்? எங்கள் தலைவர் சொல்ற 8ஐ என்னமோ ஏறி பிடி வெற்றியாக மாற்று அப்படின்னு இருக்கிறாரு. உறுதியாக நல்ல ஒரு 8 சிறுத்தைகள், 8 திருமாவளவன் அவர் போகல, அவர் எம்பி, 8 சிறுத்தைகள் இப்போ போகுது. இப்போ நம்பர்ஸ் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த 8 பேரும் 10 பேராக செயல்படுவோம். ரைட்டா? அதனால வந்து எந்த நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சேனல் வந்து எங்களை நக்கல் பண்ண வேண்டாம். கரெக்டாக கமெண்ட்ஸ் எழுதுறவங்க எதுவும் எழுத வேண்டாம். ஆனதே ஆகி போச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். இப்போ 2-3 நாள் வேட்பாளர் அறிவிச்சிருவார். சரிங்களா? அதனால் நம்ம அடுத்த நகர்வை நோக்கி நம்ம செல்வதற்கு நாங்கள் ஆயுத்தமாகிவிட்டோம்.